ஹலோ நண்பர்களே, இந்த மாதிரி சிம்பிளான சிக்கன் பிரெஸ்ட் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு 1 மினிட்ல சொல்கிறேன். வீடியோவை சேவை போட்டு ஃபுல்லாக பாருங்கள். சிக்கனை நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் ஈவனாக குக் ஆகும். இது கூடவே பெப்பர், சால்ட்டு, சிக்கன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் கொடுத்துருக்க குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. இதோட நான் ஒரு ஃபுல் எக்கை யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஃபுல் எக்கை யூஸ் பண்ணாமல் எக் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். இதை நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து போய்ட்டு வச்சிடலாம். நண்பர்களே, ஒரு 20 to 30 மினிட்ஸ் இவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. A few moments later. இது பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன் பிரெஸ்ட்டு. ஆனால் வீடியோக்காக நான் 250 கிராம் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டிருப்பேன். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இவனை அப்படியே குக் பண்ண வேண்டியது தான். 2 சைடும் 4 to 5 மினிட்ஸ் வச்சு நல்லா திருப்பி போட்டு இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும். குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தரமான டெக்ஸ்டரில் வந்து நிற்பா போல். அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் ரைஸு அப்புறம் சப்பாத்தி கூட எது கூட வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பிட நல்லாவே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்கன் பிரெஸ்ட்டோட எடுத்தோடனே உடையும். அந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி 250 கிராம் நீங்கள் டெய்லி எடுத்திங்கன்னா 65 to 78 கிராம் ப்ரோட்டீனை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். கூடவே நிறைய வெஜ்ஜஸ் எடுத்துக்கோங்க. என்னால் ப்ரோட்டீனே எடுக்க முடியல அப்படின்ற உங்கள் ஜிம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆரோக்கியமாக இருக்கணும் நண்பர்களே.